இது ரெண்டாவது முறையா நான் இந்த ஏரியாவுக்கு வரேன். இங்க வந்து நாங்க வந்த அன்னைக்கு தான் அவங்க மஞ்சு சொன்ன சம்பவம் நடந்தது. ஒரே தண்ணியா இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒயர் வந்து கீழே விழுந்திருந்தது. அது வந்து அப்படி ஒரு சின்ன ஒரு செகண்ட் தான். அந்த இடத்துல யாராவது கிராஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கும். அங்க ஆனா அவர் சொன்ன மாதிரி ஐயாவை பார்த்தாங்க, அப்புறம் பார்வதி பார்த்து அந்த இடத்துல உடனே மஞ்சு அவங்களும் நின்று அந்த போலீஸை கூப்பிட்டு ஐஎஸ்ஐ கூப்பிட்டு சொல்லி பேசி அதை கொஞ்சம் உடனே நடவடிக்கை எடுத்ததுனாலதான், அந்த இடத்துல துரிதமா செயல்பட்டதுனாலதான் அது வந்து சரியா வந்தது. இந்த சக்தி கேந்திர தெருமுனை கூட்டங்கள் வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு 3 பூத்து சேர்ந்து ஒரு சக்தி கேந்திரம்னு சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சியில. இப்ப நம்ம வந்து கழக கட்சியிலலாம் வந்து வட்டம் அப்படின்லாம் சொல்றோம், அது மாதிரி இங்க வந்து மண்டல். சோ ஏன் இந்த மாதிரி வந்து கூட்டங்கள் போடுறோம் அப்படின்னா, பெரிய கூட்டங்கள் போடுறதோட இந்த மாதிரி சின்ன கூட்டங்கள் போடும்போது பொதுமக்கள் கிட்ட நாங்க வந்து உங்க குறைகளை வந்து எங்களால ரொம்ப எளிமையா கேட்க முடியும். அதனாலதான் இப்ப வந்து பல பேர் வந்து உங்களோட ரோட்ல என்ன பிரச்சனை நடக்குது, இந்த ஏரியால என்ன பிரச்சனை நடக்குதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவா இங்க சொன்னீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங் போடணும். இனிமே தேர்தல் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால மக்களுடைய குறைகளை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கிறோமோ அப்பதான் என்டிஏ கூட்டணி வந்து அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரப்போகுது 2026. அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப வரும்போது உங்களை மாதிரியான மக்கள் கிட்ட குறைகளை கேட்டு அதை எப்படி நிறைவேற்றணும். ஒரு மணி நேரமா இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்மள சுத்தி பாத்தீங்க அப்படின்னா குப்பை தான் இருக்கு. இந்த சைடு குப்பை, அந்த சைடு குப்பை, ஃபுல்லா மரங்கள் செடியெல்லாம் இதுவா இருக்கு. அதாவது நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்த தாண்டி திரும்பி பார்த்தா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அப்ப நீங்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுகாதாரம் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்து அடிப்படையான ஒரு ரோடு, அடிப்படையான ஒரு சுகாதாரம் இல்லாம தண்ணி, அதாவது எப்படின்னா நம்ம மக்கள் என்னைக்குமே இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஆழ உழவே இல்லை. இப்பயும் வெள்ளம் வந்தா ஃபுல்லா தண்ணி வருதே நம்ம எல்லாம் தத்தளிக்கிறோம். ஆனா அடுத்த 6 மாசத்துல உடனே நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை வருது. ஏன்னா ஏரிகள், வடிகால்கள், ஏரிகள் தூர்வாரது கிடையாது, குளங்கள் தூர்வாரது கிடையாது, வடிகால்கள் கிடையாது. மழை நீர் வடிகால் இருந்தாலும் அதுவும் போய் அடைச்சுக்குது. அது எங்க இந்த தண்ணி போகும்? எல்லா இடத்துலயும் சில இடத்துல எல்லாம் நிறைய இடத்துல இன்னும் போடாம இப்பயும் போட்டுட்டு இருக்காங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா. ஆனா அந்த வடிகால்லாம், மழைநீர் வடிகால்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைக்கும் போது என்ன ஆகுது? இதே பிரச்சனை தான் வருது. ஒவ்வொரு வாட்டியும் இதே ப்ராப்ளம் வருது. சோ இது இத்தனைக்கும் இது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்றாங்க. நுங்கம்பாக்கம் இந்த சைடு போனா ஸ்டர்லிங் ரோடு, நுங்கம்பாக்கம் ஹை ரோடு, இதுக்கு ஆப்போசிட்ல தான் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா இந்த ஏரியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தெளிவா இப்பயும் இந்த மாதிரி இபி பாக்ஸ உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பழைய இது. இன்னும் அதே மாடல்ல தான் இந்த அரசு, திமுக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. இது வந்து உங்களுடைய லோக்கல் பிரச்சனை. திமுக ஆட்சியில ரொம்ப எளிமையா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் யாருக்கும் கொடுக்கல. அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னாங்க. தகுதி வாய்ந்த பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள்னு பெண்கள்ல யாராவது உண்டா? எல்லாருமே ஏதோ ஒரு தகுதியில இருக்கிறதுனாலதான் நம்மளால குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு புள்ள குட்டிங்களையும் பாத்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு நம்மளால வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியுது. நிறைய பேர் கட்சியிலையும் நம்மளால வந்து செயல்பட முடியுது. சோ அந்த விஷயம் பண்ணல. பால் விலை குறைக்கிறேன்னாங்க, ஆனா குறைக்காம ஏத்தினாங்க. ரெண்டாவது பால் தரத்தை குறைச்சிட்டாங்க. பால் ஒண்ணுதான் கலப்படம் இல்லாம இருந்து அதுலயும் வந்து தரத்தை குறைச்சதுனால நம்மளால சத்தான ஒரு பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த கரண்ட் பில்லு வந்தாலே நம்மளுக்குலாம் இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி வாடகை 1ஆம் தேதி ஆனா வாடகை கொடுக்கணும்ன்ற ஒரு டென்ஷன் வருமோ, அதே மாதிரி கரண்ட் பில் இன்னொரு டென்ஷன். அதுவும் இந்த ஒன்று குடுத்தனத்துல எல்லாம் இருக்கும்போது மீட்டர் அப்படியே எகிரும். இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க கரண்ட் உங்களுக்கு பில்லு கொடுக்கற மாதிரி பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா அதை பண்ணாங்களா? பண்ணல. அதே 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இன்னும் பில்லு வந்து ஏறிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் இங்க வந்து கடைகள் நிறைய இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இன்னும் விலையை உயர்த்திட்டாங்க. அதாவது வணிகம் வச்சிருக்கிறவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னும் அவங்களுக்கு எல்லாம் ஏத்திட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் அப்படியே தொட்டாலே ஷாக் அடிக்கிற அளவுக்கு கரண்ட் பில் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலை குறைக்கல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லயும் இப்போ ஏதோ ஒரு விதத்துல இஎம்ஐ வாங்கியாவது லோன் வாங்கியாவது நம்ம வந்து ஒரு சின்ன வண்டியோ பெரிய வண்டியோ வச்சு இல்லாம இருக்க முடியாது நம்ம வாழ்வாதாரத்துக்காக. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க சொன்னதை பண்ணல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு லோன் கொடுக்கறோம், நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம்,
இப்ப கூட ரீசெண்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி எங்களுடைய கல்வி தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக குழந்தைங்களை வச்சு பொய் சொல்றாங்க. ஆனா உயர்கல்வி இருக்கு இல்லீங்களா, அது வந்து 2% குறைஞ்சுதான் போயிருக்கு. அதாவது இப்போ வந்து சராசரியா ஒரு 100% ஒரு 50% வந்து உயர்கல்வி வந்து பெண்கள் படிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா அரசு பள்ளியில இருக்கிறவங்கள கணக்கெடுப்பாங்க. சரிங்களா? இப்ப அந்த அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய சதவிகிதம் 2% குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கல்வி வந்து ஒழுங்கா கொடுக்கல. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்வாதாரத்துக்கு இவங்க வந்து பல வேலை வாய்ப்பெல்லாம் வந்து உருவாக்கி கொடுக்கறோம்லாம் சொன்னாங்க. இப்ப நீங்க எல்லாம் வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்க? உங்க வாழ்வாதாரத்துக்குலாம் நம்மளதுல வந்து பிஜேபியில வந்து விஸ்வகர்மா அப்படின்னு வந்து ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்தை அமல்படுத்தாம விட்டது இந்த திருட்டு திமுக அரசு தான். ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேல அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க. நீங்க கூட போட்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக அரசு தான். 8 லட்சத்துக்கு மேல அதுக்கு வந்து அப்ளிகேஷன் விருப்ப மனு மட்டும் வந்தது. எங்களுக்கு வந்து நாங்க வந்து கைத்தொழில் பண்றோம், நாங்க தச்சு வேலை பண்றோம், நாங்க எங்களுடைய குடும்ப வேலை இதுதான், இதை நாங்க பண்றோம், எங்களுக்கு இதுக்கு லோன் கொடுங்க, எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்க. பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு தொழில் பண்றவங்க வந்து அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு முனைப்பா இருந்தாங்க. ஆனா அந்த திட்டமே வரக்கூடாது அப்படின்னு அதை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. ஸ்டிக்கர் ஸ்டாலின் தான் அதே மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தமே 28,000க்கு மேலதான் அப்ளிகேஷனே வாங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்களே தவிர அந்த திட்டத்தை அமல்படுத்தவே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இப்ப இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க. அங்க இருக்கிற மகளிர் எல்லாம் கேட்ட ஒரே விஷயம் என்ன? எங்களுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேணாம், எங்களுக்கு நீங்க எங்க வாழ்வாதாரத்துக்கு வேலை கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ வேலை இல்லாத திண்டாட்டம் இன்னும் இருக்கு. நாங்க 10வது ஃபெயில்னா அப்ப எங்களுக்கு என்ன வேலையோ அதை கொடுங்க. எங்களுக்கு நாங்க படிக்கலன்னா அப்ப படிக்காதவங்களுக்கு வேலையே கிடையாதா அரசு இதுல இல்ல பிரைவேட்ல? அந்த மாதிரி ஒரு வேலை கொடுங்கன்னு அங்க இருக்கிற மகளிர் சொன்னாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த அரசு வேலை வாய்ப்புல என்ன கொடுத்திருக்கு? முத்ரா லோன் வந்து அங்க மோடிஜி கொடுக்கறாரு உங்களுக்கு எல்லாம் அப்படின்னா அதை வந்து எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு பாக்குறது இவங்க வேலை. சோ என்னெல்லாம் மோடிஜி வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்கறாரு, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் அதாவது மருத்துவ காப்பீடு கொடுத்தது மோடி அரசு. ஆனா அந்த மருத்துவ காப்பீட ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட உபயோகப்படுத்தாம தடுத்துட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தயவு செஞ்சு நீங்க ரொம்ப யோசிச்சுதான் இந்த வாட்டி உங்களுடைய இந்த விரலை வந்து உபயோகிக்கணும். அதே மாதிரி நீங்க மைய போடுறதுக்கு முன்னாடி கையில நீங்க எந்த பட்டன்ல அமுக்குறீங்கன்றது ரொம்ப 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 முக்கியம். இந்த 1000 விளக்கு தொகுதியில ஏடிஎம்கே வருதா, நம்ம கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு முதல்ல தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூட்டணியில இருக்கும் போது ஒருத்தங்க ஒரு கட்சியில இருப்பாங்க, பிஜேபி ஏடிஎம்கேல இருக்கிறவங்க அப்ப தாமரையா இல்ல இலையா அப்படின்னு யோசிப்பாங்க. அங்க பாமக வரலாம், தமாக வரலாம், அமமுக வரலாம். சோ எந்தெந்த கூட்டணி கட்சிகளுடைய சின்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஆப்போசிட் கட்சியில இருக்கிற கூட்டணி சிம்பிளும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து நம்மளுடைய 2 விஷயம் தான் பிஜேபியில, அதாவது எல்லா கட்சியிலயுமே அவங்களோட சின்னம் தான் போய் ரீச் ஆகும். கடைசியில அந்த பொட்டியில அந்த சின்னம் தான் பேசும். அந்த சின்னத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாது. சூரியன் வந்து மேல மட்டும் உதிக்கட்டும், அதாவது ஆண்டவனா பார்த்து உதிக்க வைக்கிறான் பாத்தீங்களா சூரியன், அது மட்டும் உதிக்கட்டும். ஆனா நம்ம ஓட்டு பாக்ஸ்ல சூரியன் வரவே கூடாது, சூரியன் இருக்கக்கூடிய கூட்டணியும் வரக்கூடாதுன்ற தெளிவுல பொதுமக்கள் நீங்க எல்லாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். நம்ம வாழ்வாதாரம்னு வரும்போது வேலை வாய்ப்பு, பைசா எல்லாமே உயரும். அதனால தயவு செஞ்சு நீங்க என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நீங்க வந்து உங்களுடைய வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெருவை தத்தெடுத்துக்கோங்க. என்ன, நீங்க ஓட்டு போட்டீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை ஓட்டு போட வச்சுட்டீங்க, அதை தவிர இந்த தெருவுல இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போடுறாங்களா, அந்த ஓட்டு போடுறதுக்கு சரியான நபருக்கு ஓட்டு போடுறாங்களா, சரியான சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்களான்றத மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க.
இது உங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு, இந்த நுனி விரல்ல தான் இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி.